ஹாய் நண்பா, ஹலோ. இது என்ன சர்க்கஸ்ன்னு கொஞ்சம் கெஸ் பண்ணி சொல்லுங்கள் பார்ப்போம். சின்ன வயசில் நிறையா வாட்டி போயிருப்போம். அடிச்சு பிடிச்சி ஓடுறது அந்த மாதிரி பண்ணிகிட்ருப்போம். ஆனால் அப்போ வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் நிறைய பேர் நிறைய வரும். ஆனால் இந்த வாட்டி கொஞ்சம் கம்மி தான். ஆனாலும் சிலதெல்லாம் அடிதூளாக பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் சில டைம்லாம் உயிரே கையில் இல்லாத மாதிரி டொப் குதிச்சோடனே நமக்கு ஒரு பக்குனாரம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. பார்த்தோன்னே மெர்சல் ஆயிட்டேன். அந்த மாதிரி ஆயிட்டேன் நான். இதெல்லாம் நம்ம பார்க்குறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனால் வந்து பக்கத்தில் போய் அதில் ஏறுறது ரொம்ப சாதாரண விஷயமே கிடையாது. ஆக்சுவலாக நான் இதெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். சிலதெல்லாம் வந்து திடீர்னு குதிக்கிறது மாதிரிலாம் பண்ணிகிட்ருந்தாங்க ஸ்டண்ட்டு. இந்த மாதிரிலாம் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நான் பயந்துட்டேன். கத்தவே செஞ்சுட்டேன் எனக்கு இருந்து. ஆக்சுவலாக ₹100 டிக்கெட்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க. ₹100 எங்களுக்கு வந்து ஃபில் ஆகிடுச்சின்னு சொல்லிவிட்டு நாங்கள் 250 என்னமோ நாங்கள் டிக்கெட்ஸ் கொடுத்து போனோம். பட் ஓகே, சூப்பராக தான் இருந்துச்சு. இது எனக்கு செம த்ரில்லிங்கான ஒரு இதுவாக இருந்துச்சு. ஒரே ஒரு அண்ணா தான் விளாடுவார் அதில். ஆனால் திடீர்னு அதில் அதுக்குள்ளேயே ஜம்ப் பண்ணுவார். எந்த ஒரு சேஃப்டி இதுவும் இல்லாமல் லைஃப் ஜாக்கெட்ஸ் எதுவுமே அவர் வந்து போடலை. பெல்ட் எதுவுமே போடாமல் அவராக தானாக குதிக்கிறாரு, ஆடுறாரு, ஓடுறாரு. அது இதுன்னு பண்ணோன்னே ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. எனக்கு ஸ்பெஷலாக எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. பயமாகவும் இருந்துச்சு. கையை இறுக்கமாக டைட்டாக பிடிச்சிக்கிட்டு கண்ணை மூடி பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா பார்த்துக்கோங்களேன், அந்த மாதிரி திகிலாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. அதனால தான் சரின்னு இது ஒரு வீடியோ போடுவோமே அப்படின்ட்டு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன். அதே மாதிரி இந்த பீகாக் டான்ஸ் கூட சூப்பராக இருந்துச்சு. அச்சத்தில் அப்படியே தூரத்துலேருந்து பார்த்தா ஒரு பீகாக்கை தான் எடுத்துகிட்டு வந்து இங்கே உட்கார வச்ச மாதிரி ஒரு ஃபீலு. அவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடினாங்க பீகாக் வச்சு. செம சூப்பராக இருந்தது. என்ன ஒரே எனக்கு ஒரு குறையா போச்சு அப்படின்னா, நாங்கள் கொஞ்சம் பின்னாடி உட்காந்துட்டோம். நாங்கள் லேட்டாக வந்ததுனால பின்னாடி தான் எங்களுக்கு சீட் கிடச்சிது. ஸோ கொஞ்சம் தூரமாக உட்காந்ததுனால பக்கத்தில் போய் உட்காந்து பார்க்குற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கிடைக்காம போயிடுச்சு. மற்றபடி ஓகே, நெக்ஸ்ட் டைம் பக்கத்தில் போய் உட்காந்து பார்க்குற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும். சின்ன வயசில் ஆனால் இதுக்காகவே நாங்கள் குடுகுடுன்னு சீக்கிரமாக டிக்கெட்லாம் வாங்கி முன்னாடி சீட்டில் போய்லாம் உட்காந்துருப்போம். அப்போல்லாம் டிக்கெட்டும் கொஞ்சம் கம்மி தான். என்ன பண்ணுறது, எல்லோரும் பிழைக்கணும்ல. இது என்ட்ரன்ஸ்லேயே இது ஒன்று வச்சுருந்தாங்க. உயிரோடு இருக்கிற மாதிரியே ஜிராஃபி, மான், இந்த மாதிரி நிறைய ஒரு 4 பொம்மை வச்சுருந்தாங்க. அச்சசல் அப்படியே ஆடுற மாதிரி, தலையை ஆடுற மாதிரிலாம் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. அதுதான் உங்களுக்கு ஃபைனலாக காட்டுறேன். ஓகே, பாய் நண்பா.